சரி, கரூர் நடைபெற்ற துயர சம்பவத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது சார்? நிச்சயமாக இது தவறு இழைத்தவர் திரு விஜய் அவரை சார்ந்தவர்கள் தான். நிச்சயமாக அவர்கள் மீது கண்டனம் இந்த நேரத்தில் செய்கிறேன். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு நபர் கமிஷனுக்கு பிறகு இன்னைக்கு நீதியரசர் தலைமையில் திரு அஸ்ரார் கார்க் மூலமாக ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையாவது இது நல்ல விஷயம்தான். அதாவது முதல்வர் ஒரு ஆணையத்தை உருவாக்கினார் என்பதற்காக நம்பல, குறைஞ்சபட்சம் நீதியரசர்கள் செய்கிற இதையாவது நீதியரசர் கண்டிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, வேண்டுமென்றே காலதாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல். அவருடைய பஸ்ஸை முன்பின் எடுத்ததுனால தான் அந்த மக்கள் முன்னும் பின்னும் ஓட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு அவங்க ஜென்ரேட்டர் ரூமை போய் தள்ளி போக நிலைமை ஏற்படுச்சு. அந்த ஜென்ரேட்டருக்குள்ள அவங்க குதிச்சதுனால தான் அவர்களே ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணது தெரிஞ்சு இந்த கலையபுரத்தில் தான் மக்கள் ஆங்காங்கே மரங்களிலும் மாடிகளிலும் ஏற வேண்டிய நிலைமை ஏற்பட்டதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்கள் அதற்கான ஒரு பொறுப்பை இதுவரை ஏற்கவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சம்பந்தமே இல்லாம முதல்வர் அவர்களே என்னை பழி வாங்காது. நான் கேட்கிறேன், ஒருத்தர் யாரை பழி வாங்குவாங்க? அது பழி வாங்குதல் என்பது ரியாக்ஷன் தான். அப்ப ஆக்ஷன் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தான் இந்த தவறுக்கெல்லாம் காரணம். நான் தான் தவறுக்கு காரணம், ஆகவே என்னை பழி வாங்காதீர்கள் என்று சொன்னாலும் கூட அது அர்த்தம் இருக்கு. உங்களை எப்படி பழி வாங்க முடியும்? சட்டம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் என்பது வேறு. ஆட்சியில உங்களுக்கு நல்ல ஆட்சி துறை என்பது இருக்குது, நீதித்துறை இருக்குது. இவையெல்லாம் தாண்டி ஒரு முதல்வராக இருந்தாலும் தண்டிக்க முடியுமா? முடியாது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை கூட அறியாமல் திரு விஜய் அவர்கள் புலம்புவது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, டைம் டு டைம் சொல்லியிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நான் உள்ளபடியே நான் செந்தில் பாலாஜியை பாராட்டுகிறேன். ஏன் பாராட்டுகிறேன்னா, ஒரு பொறுப்பை உணர்ந்து உடனே சென்றார். அது கேட்கிறாரு, நான் செல்லாம திரு விஜய் மாதிரி நாம் சென்னைக்கு ஓடி இருந்தா சரியா இருக்குமான்னு கேட்கிறாரு. ஆனால் நான் ஓட முடியாது, நான் சென்ற பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்றார். திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு இருந்து பார்த்துட்டு போயிருக்கணும். அவர் பார்க்க முடியலன்னா அவருடைய உத்தரவுப்படி அவருடைய கீழே இருக்கக்கூடிய அடுத்த தலைவர்கள் போயிருக்கலாம். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு, 3 நாட்கள் என்ன சொல்றாங்க தவறு. சனிக்கிழமை 7:40 நடக்குது, சனி அவர் பதில் சொல்ல, ஞாயிறு பதில் சொல்ல, திங்கள் பதில் சொல்ல, செவ்வாய்க்கிழமை 4வது நாள் தான் பதில் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையில் திரு விஜய், தம்பி விஜய் இதை செய்யக்கூடாது. அவர் யாரோடனாலும் கூட்டு வைக்கட்டும், நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை. ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும், இவரால் இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்கிறது, அபத்தம் நடந்திருக்கிறது. 41 பேர் இறந்து போயிருக்கார்கள். இந்த 41 ரத்தத்திற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு அவர் போய் எதையோ நினைச்சு அவளை நினைச்சு உரலை அடிக்கிற கதையாக என்ன, அதாவது பாம்பை பார்த்துட்டு கிணத்துல விழுந்து செத்த கதையாக இவர் இருந்து விடக்கூடாது. இவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், சிறப்பாக திரு விஜய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தவறானவர்கள் கையில் சிக்கிவிடக்கூடாது என்று என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளை இந்த நேரத்தில் திரு விஜய் அவர்களுக்கு வைக்கிறேன். நல்ல முடிவு எடுங்க. திரு ரஜினிகாந்த் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும், கட்சி ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியும். நல்ல வேலை, இவ்வளவு ஒரு அசுர ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாக இருந்தார். உங்களுக்கு தெரியும், திரு விஜயகாந்த் ஒரு நடிகர் தான், இதை விட பெரும் கூட்டத்தை கூட்டினார். ஆனா அந்த கூட்டத்திலே நீங்க போகும்போது இப்படி போங்க, மொத்தமா போங்க, விபத்து இல்லாம போங்க என்று எப்படியெல்லாம் சொல்றாரு. கூட்டத்துக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது. இப்படி காமராஜருடைய இறப்புல இல்லாத கூட்டமா அந்த கூட்டத்தில் கூட எவ்வளவு பெரிய முறையாக நடந்தது. அது மாதிரி இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூட்டம் நிறைய வருது. திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் பல கட்டுக்கடக்காத கூட்டம் வருது. நானே பல இடங்கள் அவருக்கு மொழியாக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவது அந்த கட்சியினுடைய பொறுப்பு. காவல்துறை பாதுகாப்பு தான் கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி கலைபரம் நடக்கிற வேலையை தடுக்கிற வேலையை யார்? அந்த கட்சி தான் செய்யணும். ஆகவே திரு விஜய் அவர்களுக்கு எனது வேண்டுகோள், அரசியல் நடத்த வேண்டும் என்றால் நல்ல அரசியல்வாதிகளை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே உள்ளவர்களை கொண்டு போய் நீ வியாபாரிகளை வைத்துக் கொண்டு இந்த அரசியல் நடத்தாதீர்கள். நீங்கள் உண்மையிலே அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முறையாக நடத்துங்கள். அதே நேரத்தில் முதல்வர் போன்றவர்களை, பிற அரசியல் கட்சி தலைவர்களை மதியுங்கள், மதித்து பேசுங்கள். நீங்க நான் வளர வேண்டியவர், நீண்ட காலம் வாழ வேண்டியவர். பிறரை மதிப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.